அனைவருக்கும் வணக்கம் மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வெப்பநிலை பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்படுங்க. அதாவது வட மாவட்டம் முழுவதுமே கடும் வெப்பம் காணப்படும். வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு அதிகமான வெயில், அதாவது காலையில் எப்போதுமே காலையில் அடிக்கக்கூடிய வெயில் வந்து ஒரு இதமாக தான் இருக்கும். ஆனால் சென்ற ஆண்டும் காலையில் ஒரு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு கடந்த ஆண்டும் அதிகமான வெயில் தான். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதிகமான வெயில், காலையில் ஒரு 8 மணிக்கே பார்த்திங்கன்னா அதிகமான வெயில் வந்து காணப்படுகிறது. எனவே மதியம் ஒரு 12 மணிக்கு பிற்பகல் ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்படும். எனவே கவனமாக இருங்க. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம், சித்தூர், வேலூர், திருத்தணி, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திண்டுக்கல், மதுரை, ராஜபாளையம், விளாத்திக்குளம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் பெரம்பலூர், சேலம், குறிப்பாக தமிழகம் முழுவதும் அதிகமான வெப்பம் காணப்படும். குறிப்பாக மேற்கு உள் மாவட்டம், அதாவது வட உள் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் இன்றைக்கு வந்து காணப்படுங்க. எல்லாருமே கவனமாக இருங்க. குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருங்க. வரக்கூடிய மாதங்கள், அதாவது ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்களில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகமான வெயில் வந்து அடிக்கும். எனவே கவனமாக இருக்கணும். வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும். வரக்கூடிய மாதங்களில் பல மடங்கு வெப்பநிலை உயரும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஆண்டும் அதிகமான வெப்பம் காணப்படும். எனவே நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும். விவசாயிகள் வயலை வேலை பார்க்கும் பொழுது கவனமாக வேலை பாருங்கள். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எங்கு போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ அடுத்து மழை பொழிவு பார்த்துருவோம். தற்பொழுது பார்த்திங்கன்னா மாலத்தீவு அருகே, குறிப்பாக மாலத்தீவு அருகே தற்பொழுது வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கு. அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கான எச்சரிக்கையும், சில இடங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இன்றைக்கு வந்து தென்படுகிறது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும். ஸோ நம்ம வந்து நீண்ட நாட்களாக சொல்லிக்கிட்டே வந்தோம், மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் தமிழகத்தில் இதுவரைக்கும் மழை இல்லாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் மழை வந்து பெய்யும் சொல்லியிருக்கோம். நம்ம அறிவித்த தேதி கிட்டத்தட்ட வந்து விட்டதுங்க. இன்றைக்கி வந்து மார்ச் மாதம் 22ஆம் தேதி. நேற்றுக்கே பார்த்திங்கன்னா மேற்கு உள் மாவட்டம், சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதியில் மழை பெய்தது. கோயம்புத்தூர் நேற்று வந்து பாலக்காடு மழைங்க. பாலக்காடு, பொள்ளாச்சியில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் கோயம்புத்தூரில் நெருங்கினுச்சு. அது அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் முன்னேறியது. ஆனால் பார்த்திங்கன்னா திடீரென்று பார்த்திங்கன்னா அப்படியே கலந்து போச்சு. எனவே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நல்ல மழை பெய்யும். எனவே நம்ம தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது. வெயில் மட்டும் அதிகமாக கிடையாதுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வெயில் மட்டுமே அடிக்கும், வெயில் மட்டுமே பார்த்திங்கன்னா வறட்சி கொடுக்கும், அவ்வளோதான் கிடையாது. மழையும் அதிகமான மழை கொடுக்கும். வெயில் வந்து எந்த அளவிற்கு உயர்கிறதோ அந்த அளவிற்கு அந்த வெப்பம் கண்டிப்பாக நிச்சயமாக மழையாக மாறும். எனவே கவலை வேண்டாம். எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா படிப்படியாக இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் மழை, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் கிழக்கே மலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக பாலக்காடு, பொள்ளாச்சி, அதே போல் ராஜபாளையம், தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை பெய்திருக்கிறது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நீண்ட நேரம் மழை பெய்திருக்கிறது. ஸோ இது வந்து நேற்று நடந்தது. இன்றைக்கி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து வளிமண்டல சுழற்சி தற்பொழுது மாலத்தீவு அருகே நிலை கொண்டிருக்கிறது. அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தில் ஏகப்பட்ட இடங்கள், அதாவது பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும்
மழையே இல்லாத இடங்களுக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மழை பெய்யுங்க. கவலை வேண்டாம். வட மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது, கவலை வேண்டாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பு உள்ள மாவட்டங்கள் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணும்னு கேட்டிங்கன்னா, மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே, அதாவது காலை இப்போ காலையில் கூட மழைங்க. எங்கே மழை பெஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விடிய காலை பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு போல் தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம், திசியன்விளை, நாங்குநேரி, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் மையமாக வைத்து இன்று விடிய காலை ஒரு 4 மணிக்கு மேலே கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் மழை பெய்திருக்கிறது. தற்பொழுது கொஞ்சம் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது. அதாவது காலையில் விடிய காலையில் மிக தீவிரமாக காணப்பட்ட மழைப்பொழிவு தற்பொழுது தீவிரம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த தீவிரம் வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்கள் முழுவதும் அது அதிகரிக்க போகுதுங்க. தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம், திசியன்விளை, நாங்குநேரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம், அதே போல் கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், மதுரை, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இருக்குங்க. தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை எதிர்பார்க்கலாம். பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் மிக மிக கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே, குறிப்பாக 11 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், வேதாரண்யம் மற்றும் காரைக்கால், சீர்காழி, கும்பகோணம், மன்னார்குடி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், திட்டக்குடி இங்கேயும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மதியம் ஒரு 12 மணி முதல் மாலை ஒரு 5 மணி வரைக்கும் டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. எனவே டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும். டெல்டாவில் மழை பெய்யும் போது சூறாவளி காற்றும் இடிமின்னலும் திடீரென்று உருவாகலாம். எனவே கவனமாக இருங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது. அதே போல் இன்றைக்கு வந்து மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே கடலூர், நெய்வேலி, புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை சில இடங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. செய்யாறு, மதுராந்தகம், செங்கல்பட்டு, வந்தவாசி, காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் இன்றைக்கி வந்து மதியானம் லேசான மழையோ அல்லது சற்று கனமழையோ பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தாம்பரம், பொன்னேரி, பழவேற்காடு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வட உள் மாவட்டம், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரக்கோணம், திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் போலூர், வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் மற்றும் ஜோலார்பேட்டை, அரூர், திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கான எச்சரிக்கை மதியம் முதல் மாலை 4 மணி வரைக்கும், அதாவது இப்போ அது இரவு ஒரு 9 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இப்போ வந்து வட மாவட்டங்களில் மழை பெய்து கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்கள் ஆகிவிட்டது. அதாவது பல மாதங்களாக பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் சுத்தமாக மழை இல்லை. ஆனால் டெல்டாவில் மழை பெஞ்சிருச்சு, தென் மாவட்டம் கூட மழை பெஞ்சிருச்சு. அதே போல் தெற்கே மழை பெஞ்சு விட்டது. குறிப்பாக வடக்கு பகுதி மற்றும் வட மாவட்டங்கள் சுத்தமாக மழை இல்லாமல் ஒதுக்கி இருக்கிறது. அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக தற்பொழுது மழை பெய்ய போகுது. இப்போ வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்யும் போது வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் ஆரணி, வந்தவாசி, செங்கல்பட்டு, மதுராந்தகம், சென்னை குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து மழை பெய்ய போகுதுங்க. இன்றைக்கி வந்து மழை பெய்யும் போது சூறாவளி காற்று 60 முதல் 70 கிலோமீட்டர் மேலே வீசலாம். கண்டிப்பாக ஒரு புயல் காற்று போல் வட உள் மாவட்டங்களில் இன்றைக்கு வந்து சூறாவளி காற்றுன்னு கூடிய கனமழை வெளுத்து வாங்கும் போல் தெரிகிறது. எனவே கவனமாக இருங்க. வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து மழை பெய்யும் போது சில இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்படும். அதாவது குறிப்பாக வட உள் மாவட்டம் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், அரக்கோணம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, குப்பம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் முழுவதும் பரவலாக இன்றைக்கி வந்து மழை பெய்யும் போது மின்சாரம் நிறுத்தப்படும். அதிக காற்று கண்டிப்பாக அடிக்கும். சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் மேலே கண்டிப்பாக வீசும் என்பதனால கவனமாக இருக்கவும். அந்த சூறாவளி காற்று எதனால் அடிக்குது,
ஏன் மழை பெய்யும் போது இடி மின்னல் உருவாகுது? ஏன் இடி மின்னல் கூட பார்த்துருப்போம். நான் சூறாவளி காற்று ஏன் திடீரென்று அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மேற்கு உள் மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் மட்டுமே நிலவியது. அதாவது மழை இல்லாமல் கடுமையான வெப்பம், அனல் காற்று, ஹீட்டெல்லாம் இருந்தது. அந்த வெப்பநிலை அதாவது தினமும் பார்த்தீங்கன்னா, தரை வெப்பம் உயர 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 வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து அது வந்து ஒரு வெற்றிடமாக ஒரு வானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைதூரத்தில் போய் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடமாக சேர்ந்துடும். ஸோ அந்த வெற்றிடத்தை நிரப்ப இந்த கடல் காற்று என்ன பண்ணும்னா, ஈரப்பதம் மிகுந்த காற்று அது வந்து மழையாக மாற்றுவதற்கு அப்படியே உள் மாவட்டம் நோக்கி, குறிப்பாக வட உள் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம் நோக்கி அப்படி ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ அப்படி போகும்போது அது வந்து மழையாக மாறிவிடும். அந்த மழையாக மாறும்பொழுது சூறாவளி காற்று அதாவது தரையில் அந்த வெற்றிடத்தை நிரப்ப வானத்திலிருந்து பூமியை நோக்கி, அதாவது வானத்திலிருந்து தரைப்பரப்பு மீது நோக்கி பார்த்திங்கன்னா அதிகமான சூறாவளி காற்று அப்படி லேசாக அடிக்கும். அப்படி நேரம் ஆக ஆக அந்த சூறாவளி காற்று 70 கிலோமீட்டர் வேலை அப்படி வீச ஆரம்பிச்சிடும். ஸோ இதாங்க காரணம். எனவே சூறாவளி காற்று உருவாவதற்கும் வெப்பம்தான் காரணம், இடிமின்னல் உருவாவதற்கும் வெப்பம்தான் காரணம். எனவே கவனமாக இருங்க. நம்ம தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக அடிக்கப்பட்ட வெயில் தற்போது சேர்த்து வைத்து மழையாக பெய்ய போது, இதுவரைக்கும் மழை இல்லாத இடங்களுக்கும் மழை இல்லாத மாவட்டங்களுக்கும் மழை பெய்ய போகுதுங்க. ஸோ அடுத்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வட மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மழைக்கான சாதகம் இருக்கிறது. வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்ய போகுது. ஸோ இன்றைக்கி வந்து மதியம் மழை தொடங்கும் என்பதனால் ஆலங்கட்டி மழையும் பல்வேறு இடங்களில், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டம் மற்றும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை எதிர்பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம், ஜோலார்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மற்றும் வட உள் மாவட்டங்கள் ஆலங்கட்டி மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி கவனமாக இருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. சேலம் மாவட்டம், அதே போல் ஈரோடு மாவட்டம் முழுவதும், சத்தியமங்கலம், நம்பியூர், அந்தியூர், அதே போல் கர்நாடக எல்லையோர பகுதி, கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழை இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி வந்து பரவலாக கனமழை இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும், காரமடை, திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது. பொள்ளாச்சியில் நேற்று மழை பெய்திருக்கிறது. பொள்ளாச்சி, பாலக்காடு நேற்று மழை பெஞ்சு விட்டது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பாலக்காடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி பரவலாக கனமழை பெய்யும். பழனி, கொடைக்கானல், தேனி மாவட்டம், அதே போல் திண்டுக்கல், வேடசந்தூர், நத்தம், மேலூர், மதுரை மாவட்டம், அதே போல் வாடிப்பட்டீர், தேனி மாவட்டம் முழுவதும், ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழையும், சில இடங்களில் மிக மிக கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வளிமண்டல சுழற்சி காரணமாக நாங்குநேரி, திசைவேலை மற்றும் நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு முறை தூத்துக்குடி மாவட்டம், காயல்பட்டினம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மீண்டும் அடுத்தடுத்த சுற்றுகள் மழை காத்திருக்கிறது. தென் மாவட்டம் முழுவதும் மதியம் முதல் மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடையும். இதுவரைக்கும் மழையே இல்லாத இடங்களுக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு தற்பொழுது மழை பெய்ய போதுங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மழை தொடரும். வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது, கவலை வேண்டாம். ஸோ இந்த மழைப்பொழிவு இத்தோடு முடிய போது கிடையாதுங்க. இதை விட மார்ச் இறுதியிலையும் மழை இருக்குது. ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக 1ஆம் தேதி ஏப்ரல் 1 to 10 தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் ஏப்ரல் முதல் வாரமும் அதிகமான மழைப்பொழிவு காணப்படுகிறது. எனவே கவலை வேண்டாம், கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கண்டிப்பாக கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது இடி மின்னலும் சூறாவளி காற்றும் கண்டிப்பாக வீசும். இது வந்து நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம வந்து சொல்லிவிடுவது நல்லது. கண்டிப்பாக கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் மழை பெய்த போது ஏகப்பட்ட மரங்கள் சாய்ந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நீண்ட நாட்களுக்கு பிறகு கோடை மழை பதிவாகி இருக்கிறது. அந்த வெப்பம் மழையாக மாறி அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கேரளாவில் தினமும் மழை அப்படிங்கிறது பெய்து வருகிறது. நம்ம தமிழகம் முழுவதும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம்.
வட மாவட்டம், வட உள் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மதியம் முதல் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். தென் மாவட்டம் முழுவதும் பரவலாக கண்டிப்பாக மழை இருக்குது. அதேபோல் மேற்கு மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று முதல் மழை எதிர்பார்க்கலாம். கவலை வேண்டாம். அடுத்தடுத்த அறிக்கைகள் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வருஷம் மழை காலங்களும் மிகவும் சிறப்பாக இருக்குது. தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளா மற்றும் கர்நாடகா, தெற்கு கேரளா மற்றும் தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆண்டு அதுக்கு முன்னாடி பெய்யக்கூடிய கோடை மழையும் மிக சிறப்பாக இருக்கிறது. நன்றிங்க.